கைஸ், வெல்கம் டு சாக் அகாடமி. இன்றைக்கி ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக கூகுளில் போய் ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணுவீங்க. இப்போ எல்லா பீப்புள்ஸும் ஆன்லைனில் தான் இந்த ப்ராடக்ட்னாலும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தவங்க ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஷாப்பை பற்றி விசாரிக்கிறத விட அவங்களோட வெப்சைட்டை பற்றி தான் விசாரிக்கிறோம். பிகாஸ் இந்த அளவுக்கு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் பீப்புள்ஸ்கிட்ட இப்போ அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம எதுக்கு வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஷூஸ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். கூகுளில் ஷூஸ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிந்த்ரா அப்படின்ற வெப்சைட் எனக்கு காமிக்குது. நெக்ஸ்ட்டு அஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் காமிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டான மிந்த்ராக்குள்ளே நம்ம போவோம். ஸோ இந்த வெப்சைட்டில் எனக்கு இப்போ அந்த பிராண்டோட ஐடென்டிட்டியாக இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த பிராண்டுக்கு கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கலாம், அண்ட் வாட்ஸ்அப், நிறையா இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் முன்னாடி நமக்கு ஃபேமஸாக இருந்தது ஃபேஸ்புக், இப்போ நமக்கு ஃபேமஸாக இருக்கிறது இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பாப்புலாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம ஒரு அப்டேஷனுக்காகவும் ஒரு நம்மளோட ஆடியன்ஸ் சர்க்கிளை வைடன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி எவர் லாஸ்டிங்காக அந்த பிராண்டோட ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கிறது. ஹோலாக ஒரு ஒரு கஸ்டமர் வராங்க, ஒருத்தவங்க இப்போ ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்குறது வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தா அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா கூட நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஷூ வாங்கணும் அப்படின்னா நான் இந்த ஷூவை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இதில் ஆட் டு பேக், ஸோ எந்த சைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி ஆட் டு பேக் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ தூரம் ஈஸியாக ஆயிடுச்சு. ஸோ ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் ஒரு பிராண்டுக்கு எவ்வளோ முக்கியம், அதுக்கு வெப்சைட் எவ்வளோ வைட்டல் ரோலாக நமக்கு இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ இந்த ஷாப் மிந்த்ரான்ற ஷாப் எங்கே வேணாலும் இருக்கலாம், நான் எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் என்னால் இந்த ஷாப்பில் உள்ள ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி அது டெலிவர் ஆகிற வரையும் என்னால் ஓகே ஆர்டர் கரெக்டாக போயிடுச்சா, ஸோ டெலிவரி கரெக்டாக எனக்கு வந்துடுச்சா, எல்லா விஷயத்தையும் நம்ம ட்ராக் பண்ண முடியுது. வெப்சைட் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணணும். அடுத்து வெப்சைட் டெவலப் பண்ணணும். வெப்சைட் டிசைனிங் அப்படின்றதே ஒரு ஸ்கில். ஸோ நம்ம HTML, CSS, JavaScript இதை வச்சு நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணுவோம். டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைனிங்க்கு HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். ஆன்லைனில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம ஓனாக ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுற வெப்சைட்ஸ்க்கு நிறையா வேல்யூ இருக்குது. பிகாஸ் நம்மளோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஓனாக நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணும் போது. ஓகே, ஸோ ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வெப்சைட் டிசைனிங்கும் பண்ணிட்டேன், டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன தேவை? அடுத்தது டொமைன் நேம் தேவை. டொமைன் நேம் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஆன்லைனில் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போ மிந்த்ரா அப்படின்னு நம்ம ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்குள்ளே தேடினா அந்த வெப்சைட்டுக்கான யூனிக்கான அட்ரஸ் அது. எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்க முடியும், அந்த லொக்கேஷன்லேயே நிறையா வீடு இருக்க முடியாது.
இப்போ நான் வந்து ஒரு டோர் நம்பர் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த டோர் நம்பரில் அந்த வீடு தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டொமைன் நேம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். யூனிக்காக இருக்கிற மாதிரி டொமைன் நேம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து வெப் ஹோஸ்டிங். நம்மளோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை வந்து நம்ம அவைலபிளாக காமிக்கிறது வந்து வெப்சைட் ஹோஸ்டிங் மூலியமா. வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்றது நம்மளோட நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டை வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இன்டர்நெட்டில் நம்ம வந்து ஆக்சசபிளாக காமிக்கிறதுக்கு வந்து வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தா வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து கண்டென்ட் க்ரியேஷன். ஒவ்வொரு வெப்சைட்குள்ளேயும் நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் என்னென்னலாம் பண்ணுறேன், நான் வந்து என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணுறேன், நான் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கேன், நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறேன், அண்டு இது எல்லாமே வந்து நான் எதில் வைக்க போகிறேன், அதெல்லாமே நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன். அடுத்தது வந்து என்னோடய வெப்சைட்டை யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் வந்து செக்யூரிட்டியை வந்து டைட்டன் பண்ணணும். அடுத்தது வந்து என்னோடய வெப்சைட் கூகுளில் தான் நான் போய் சர்ச் பண்ணுவேன், ரைட்? ஸோ கூகுளில் என்னோடய வெப்சைட் ஃபர்ஸ்ட்டாக ரேங்க் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் எனேபிள் பண்ணுறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ எஸ்இஓ ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து பண்ணோம் அப்படின்னா கூகுளில் வந்து ஒரு ஷூஸ் அப்படின்னு தேடும் போது நம்மளோட வெப்சைட் ஃபர்ஸ்ட்டு போய் காமிக்கும். ஸோ அதுதான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இதெல்லாம் தான் ஒரு வெப்சைட் க்ரியேஷனுக்கான பேசிக் நீட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெப் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம்.